நம்மளோட நியூ பேக்கிங் ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட லோகோ தான் வந்து மிஸ் ஆகுது. லோகோவை மட்டும் செட் பண்ணிவிட்டு சில்வர் ப்ளே பட்டனையும் எடுத்து பக்கத்துலேயே வந்து வச்சுட்டேன். 3 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கு இல்லையா, அந்த சில்வர் ப்ளே பட்டன் தான் அது. இன்னொரு சேனலுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா அந்த சில்வர் ப்ளே பட்டன்லாம் பக்கத்துலேயே வந்து வச்சுக்கணும். ஏன்னா என் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் என் கூடயே இருக்கிற மாதிரி அர்த்தம். என்றைக்கும் நான் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை என் பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன். 4 வருஷம் வந்து அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அந்த சில்வர் ப்ளே பட்டன் என் கையில் வந்து கிடச்சிச்சு. இப்போ என் சில்வர் ப்ளே பட்டன் கையில் எடுத்தாலுமே எனக்கு பழைய ஞாபகம் தான் வந்து வரும். கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, உங்ககிட்ட நிறைய மாற்றம் வந்து இருக்குது, முன்னாடி பார்த்த ஜெயினுல் அக்காவே நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இல்லைங்க, நீங்கள் என்னைக்கு வந்து என்கிட்ட பேசினாலுமே நான் அப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட வந்து பேசுவேன். என்ன உங்களுக்கு என் வீடியோவில் புதுசாக தெரியுதுன்னா, என் பிஸ்னஸை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். என்கிட்ட பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா என் பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணிவிட்டு வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். என்கிட்ட பேக்ரவுண்டும் இல்லை, நோ மணி. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, இருக்கிறத வச்சு வாழணும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இருக்கிறத வச்சு தான் என் பிஸ்னஸை வந்து ரன் பண்ணேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணுறேன். அதனால் என்றைக்குமே வந்து நான் மாறிடுவேன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். ஏன்னா என்றைக்குமே உங்கள் ஜெயினுல் அக்காவா ஒரு பிளாகர்ஸை தான் உங்களுக்கு வந்து தெரியுவேன். என் வீடியோ போஸ்ட் போட்டிருந்தேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.